ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொல்லிமலை தாங்க வந்திருக்கோம். பைக்கிங் ஸ்பைடர் குரூப் கூட தான் வந்திருக்கோம். ஸ்டே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. வேறு லெவல் ஸ்டே ஆக்சுவலாக வந்திருக்கும்போது. அதுவும் இல்லாமல் நைட்டு தான் நம்ம ரீச் ஆனோம். ஒரு 11:30 இருக்கும் நம்ம ரீச் ஆனது. கிளம்புனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:40க்கு தான் கிளம்பணும் சென்னையிலேருந்து. ஆக்சுவலாக இந்த ரைடு வந்து ஒரு காலையில் மார்னிங் வந்து ஒரு 5 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் நம்மளால் போக முடில, கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால. ஸோ வந்தாச்சு. ஆல்ரெடி தான் நம்மளுக்கு தெரியுமே, ஏற்கனவே நம்ம கொல்லிமலை லாக் வந்து போட்டிருந்தோம். ஓகே, அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வண்டி பைக்ஸு எல்லாமே வந்துருந்தது. என்ன ஒன்று, குரூப் ரைடு தான் பண்ண முடியல. ஸோ ஆனால் போகும்போது வந்து நம்ம குரூப் ரைடு தான் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே ரெட் சாண்டாக தான் இருக்குது. நம்மளோட ஸ்டேஜ் தான். ஸ்டே ஹவுஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக கப்புள்ஸும் வந்தால் இங்கே நல்லா சூப்பராக இருக்கும். என்விரான்மெண்ட்டு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டே வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அங்கங்கே. ஆக்சுவலாக சூப்பராக கட்டி விட்டுருக்காங்க. நம்ம தங்கன்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டேயில் தான் தங்கியிருந்தோம். நம்ம பைக்கிங் ஸ்பைடர் குரூப் வந்து நல்ல ஒரு ஸ்டே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க பைக்கு ஃபுல்லாகவே இங்கே தான் நிற்கிது. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஆகாயகங்கை ஃபால்ஸ் தான் இப்போ வந்து போக போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிளகு வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஃபுல்லாகவே வந்து மிளகு கொடி தான். ஹிமாலயஸு, கேடிஎம்மு, ஜாவா, ட்ரையம்ப்பு கட்சியில் நம்ம தலை இருக்காரு. ஹாய். என்ன இரு அம்மா, எங்கே காலை வைக்காம அங்கே வச்சிச்சிங்க. டேய், உன்னை கூப்பிட்டதுக்கு நீ என்னடா பண்ணுற நீ? ஓய், உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? பிச்சு ஏய், மாமா பிரின்ஸ் மாமா ஐயா, அது வண்டி மட்டும் திருப்பி யூடியூப் வீடியோ கிடையாது, இன்ஸ்டாகிராம் வீடியோ இருக்கோ, அதுவே வந்து திரும்பி போஸ்ட் பண்ணிடலாம். சொன்னால் கேட்க மாட்டேன்.
இது. இது நல்லா இருக்கே. நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க. இந்த மாதிரி லைஃப் எங்கே கிடைக்கும் சொல்லுங்க. என்ன சார் என்னடா உள்ள இருக்கு என்ன ஆக்சுவலாக ஸ்டே பண்ணது வந்து எஸ்எஸ் டென்ட் ஹோம் ஸ்டே. இதுதான் தெம்பலம் கொல்லி ஹில்ஸு. ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம வந்து தங்கியிருந்தோம். கான்டாக்ட் வேணுன்னா அது இருக்குது. கான்டாக்ட் புக்கிங்க்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுதான் ஆஃபீஸு. அவங்களோட ஆஃபீஸ் இங்கே தான் வச்சுருக்காங்க. ஆனால் பழைய அந்த ஷீட்டு இந்த வீடு, இந்த ஓடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வீடு. கிளைமேட்டு நல்லா இருக்குதுங்க. இந்த சீசனுக்கு இப்போது வந்து கிளைமேட்டு வந்து சில்லுன்னு இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நைட்டு நாங்கள் வரும்போதே ஃபாக் வந்து நல்லா மிஸ்ட்டு வந்து ஃபார்மாக இருந்தது. வரேங்க. குட் மார்னிங். ஆல்ரெடி கிட்டத்தட்ட நானே வந்துட்டேன். ஒரு 10 வாட்டி வந்திருக்கேன் கொல்லி. ஒரு 5-6 வாட்டி பைக்கில், அப்புறம் வந்து இதில் நம்ம காரில் வந்திருக்கேங்க. நல்ல பிளேஸு. எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காது கொல்லியில். என்ன ஒன்றுனா இங்கே ஒரே ஒரு இது, ஆகாயகங்கை ஃபால்ஸு கொஞ்சம் நல்லா, அதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. ஒரு 1300 படி ஏறி இறங்கணும். என்னன்னா இறங்கும்போது இறங்கிடலாம், ஏறும்போது தான் என்ன கண்கொள்ளா காட்சி ஆக போகுதுன்றது தெரில. கிட்டத்தட்ட 35 பேர் வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி ஏறி எப்படி இறங்குறாங்கன்ட்டு. இந்த ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, உங்கள் சேனல் ஓனர் டிகே. என்னென்னமோ பண்ணுறான், பட் முன்னாடி போக மாட்டாங்க ஐஸ். போவோம். ஸோ ஹாய் டிகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலாக வந்து இப்போ இறங்க போகிறோம். நம்ம அந்த 72 ஏர்பென்ஸ் வழியாக தான் இப்போ இறங்குறோம். இந்த ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதனால் நிறுத்தி ஒரு வீடியோ, ஒரு டான்ஸு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வந்து ரைட் பண்ணுங்கள். என்னோட ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபேமிலியில் இது வந்து டிப்ரெஷன்ஸ் இருக்கும், நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும். ஒரு நல்ல ஸ்பாட்டுன்னு வந்து சொல்ல போனோம்னா கொல்லிமலை. கிட்டத்தட்ட வந்து நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கனாலே கம்மி தான், டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு 360 கிலோமீட்டர்ஸ் தான். ஒன் டேயில் கூட 2 டேஸ் போதும் அவங்களுக்கு. போயிட்டு நம்ம ரைட் பண்ணி இங்கே வந்து ஸ்பாட்டை வந்து பார்த்துட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இந்த ஆகாயகங்கை ஃபால்ஸு அல்டிமேட்டாக சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் சொல்ல வரோம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ பேக் டு சென்னை வந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்திருந்தார். கிளம்ப போகிறோம். ஓகே, லெட்ஸ் see you in vlog. Thank you. அப்போ லெக்ஸ் இப்படி வரும், கரெக்டாக இருக்குது. ஹேண்ட்ஸ் இப்படி வரும். வா கமான், போடு வெஸ்ட்டாக கேமராவை. இங்கதான் இருக்குது கிடையாதுயா. நீ ரீல் போட்டுட்டு இருக்க, என்ன குடுத்துட்டேன் ஆடுற இப்படி நில்லு. சரி அண்ணா, நீங்க அங்க நில்லுங்க. பஸ் விஷயம் வந்துட போகுது. ரெடியா? அவர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதாங்க. ரெடி சொல்லு. இப்படி என்ன மாதிரி நில்லுங்க. நான் இப்படி நின்றுட்டு இப்படியா?
டேய் ஸ்டெப்லாம் இங்க பாத்துட்டு இருக்க முடியாது. நீ போடுறா, உன்னை பார்த்து போடுறா. நீ போடுறா நீ. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. மோனிகா சாணி மரிக்கிறான். வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரி ஆடு. இல்லையா மறுபடியும் போடுறீங்க? அவ்வளோதான். யாருக்காரமா கட்ட திக்கிச்சுமா திக்கிச்சுமா ரெக்கார்ட் ஆகலையா? போடுறா. எனக்கு வலிக்குதுயா. போடுறா. போதும் எவ்வளோ ஆடுது அப்ப? கட் பண்ணிக்கோங்க.